வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 223 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக நடந்து வரும் ரஃபா உள்ளே இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன சுதந்திர போராட்ட அமைப்புகளுக்கு இடையே நடைபெறும் கள யுத்தம் என்பது மிக கடுமையானதாக இருக்கிறது. மிக அதிக அளவில் இஸ்ரேல் தரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று கூட ஒரு தகவலை இஸ்ரேல் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறார்கள். சுமார் 5 பேர் இறந்துள்ளதாகவும், அதை தவறுதலாக தங்களது பீரங்கியே சுட்டுவிட்டதாகவும் ஒரு தகவலை கூறுகிறார்கள். ஆனால் உண்மையில் அங்கிருந்து வரும் தகவல்கள், காணொளிகள் அதற்கு நேர்மாறாக இருக்கிறது. அதே நேரத்தில் மறுபுறம் மக்களுக்கு செல்லும் உணவுகளை அங்கே இருக்கும் இஸ்ரேலியர்களே வழியில் மறித்து அதை சேதப்படுத்துவதை நாம் பல காணொளிகளில் காண்கிறோம். அதைப் பற்றி எந்த சர்வதேச ஊடகங்களும் பெரிதாக பேசவில்லை. இவற்றையெல்லாம் குறித்துத்தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ இந்த ரஃபா உள்ள இவங்க போகும்போது, அ அவங்க இவரு ஜோ பைடன் சொன்னது என்னன்னா, "எங்கள கேட்காம இவங்க ரஃபா உள்ள போனாங்க. எங்கள மீறி போனாங்க அப்படின்னா, இவங்களுக்கு குடுக்குற ஆயுதத்தெல்லாம் நிப்பாட்டிருவோம்." அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாங்க. ஆனா மறுபக்கமே வந்து என்ன நடந்திருக்குன்னா, கடந்த 1 வாரத்துல வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் இணையான ஆயுதங்கள் குடுக்கப்பட்டதற்காவது சொல்றாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும், மறுபக்கம் அதேபோல நாங்க வேணுங்கிற அளவு இதெல்லாம் காசா உள்ள உணவு பொருள்லாம் குடுக்குறோம். அப்படிதான் வந்து சர்வதேச தரத்தில தளத்தில வந்து இஸ்ரேல் சொல்லுது. ஆனா அதே தன்னுடைய மக்கள வச்சு அந்த அங்க இருந்த வந்த குடியேறிகள வச்சு அந்த உணவுப் பொருட்கள்லாம் சேதப்படுத்துறாங்க. இது நமக்கு தெரியும் இவங்களோட ஹிப்போக்ரஸி இப்படிதான் அப்படின்னு. தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கு? அங்க இருக்கிற மக்களுக்கு உண்டான நிலை எப்படி இருக்கு? அங்க இருக்க யுத்தம் எப்படி இருக்கு? இந்த 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 நொடி. அதான் நீங்க சொன்ன மாதிரி தான். அ அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு முறை பேசும்போது பேசியிருந்தோம். இந்த அதாவது உணவுப் பொருட்கள் குடுக்கறதுங்கிறது சர்வதேச அழுத்தங்கள் வரும்போது, அத மறி ம அத அத குடுக்காம பண்றதுக்கான ஒரு வழிமுறையா என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிவில் சமூகத்திலிருந்து ஒரு போராட்டம் பண்றதுக்காக வந்து அனுமதிச்சு, அத வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையில இஸ்ரேல் அரசாங்கம் ஈடுபட்டுச்சு. இது வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது நடக்கிறது இனப்படுகொலைக்கான முகாந்தரங்கள் இருக்கு. அதனால இத வந்து உடனடியா நிறுத்தணும். உதவி பொருட்கள் உடனடியா குடுக்கணும்னு சொன்னப்ப தான் வந்து அந்த வேலைய பண்ணாய்ங்க. ஸோ, இப்ப அதத்தான் வந்து மறுபடியும் பண்றாய்ங்க. இப்போ சர்வதேச அழுத்தங்கள் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமாயிட்டு வர்றதுனால, அவைங்க என்ன பண்றாய்ங்க, அந்த சிவில் சமூகத்தின் மூலமா வந்து ஒரு போராட்டத்த அந்த ரைட் விங் சியானிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் மூலமா வந்து அந்த போராட்டத்த வந்து தீவிரப்படுத்துறாய்ங்க. அதன் மூலமா வந்து உணவுப் பொருட்கள் போறத வந்து தடை பண்றாய்ங்க. ஸோ, இதுதான் நடக்குது. அதே மாரி இந்த ரஃபா ஆப்பரேஷன் ஆரம்பிச்ச உடனே வந்து அவங்க பண்ண வேலை என்னன்னாக்கா, இந்த உணவுப் பொருட்கள் வர்ற, எய்டு பொருட்கள் வர்ற அந்த ரஃபா கிராசிங்க தங்களுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தது தான். ஸோ, இப்ப இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, உங்களுடைய அந்த போரினுடைய மையம்ங்கிறது என்னன்னா, மக்கள் அழிக்கிறது மட்டுமே இந்த போர்ல வந்து மையமா இருக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜியா வந்து இவங்க வடிவமைச்சிருக்காய்ங்கங்கிறத தான் வந்து அது வெளிப்படுத்துது. இப்போ இது வந்து சர்வதேச அரங்குல இனப்படுகொலைக்கான விசாரணை நடைபெறுது. ஸோ, அதுல கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து ஆதாரங்களா வைக்கப்படும். இது இன்னும் தீவிரமா வந்து குற்றத்த வந்து தீவிரப்படுத்துமே தவிர, எந்த வகையிலயும் இஸ்ரேலுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்காகவோ, சர்வதேச அரங்குல எந்தவித லெஜிட்டிமேசியும் இல்லாத ஒரு சூழ்நிலைய தான் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அது தானாவே உருவாக்கிக்கிட்டு இருக்கு இஸ்ரேலிய அரசாங்கம். ஸோ, இப்ப அத தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அவங்களுடைய ஸ்ட்ராடஜிக் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது முழுமையா வந்து சர்வதேச அரங்குல தங்களுடைய நாடே வந்து ஐசோலேட் பண்ணப்படுது. பொருளாதாரம் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகுது. பல்வேறு இடங்கள்ல டைவர்ஸ்மென்ட் போராட்டங்கள் வந்து இடம்பெற்று, பல்வேறு நாடுகள் வந்து டைவர்ஸ்மென்ட்ட வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்றத ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அ பொருளாதார அ போக்குவரத்துங்கிறது முற்றிலுமா வந்து இதுலேருந்து தடைப்படுது. பப்பல்மண்டா பகுதியிலேருந்து வர்றது தடைப்படுது. இவங்களும் துருக்கியும் வந்து கணிசமான அளவுக்கு வந்து முழுமையான தடை வந்து அறிவிச்சிருந்தாலும், அவங்க வந்து இன்னும் மறைமுகமா வந்து சப்ளை பண்றதா தான் வந்து ரிப்போர்ட் எல்லாம் வருது. இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த நேர்மையா வெளிப்படையா நடக்கிறதுங்கிறது உறவுங்கிறது இல்லாம தான் இருக்கு. ஸோ இப்படி பல்வேறு இடங்கள்ல சர்வதேச டிப்ளமேட்டிக் உறவுகள்லயும் சரி, உலக நாடுகள்ல அ தன்னுடைய லெஜிட்டிமேசிய வந்து உறுதிப்படுத்துறதுலயும் சரி, இஸ்ரேல் அரசாங்கம் மிகப்பெரிய தோல்விய தான் சந்திச்சிருக்கு. அது என்னான்னா,
அதுக்கு பிரதான காரணமா இருக்கிறது என்னன்னாக்கா, அவங்களுடைய இந்த வெஞ்சியன்ஸ். அவங்கள வந்து எப்பவுமே வந்து ஏன் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் வந்து சர்வதேச அரங்குல குற்றவாளி கூண்டுல நிறுத்தப்படல, எல்லா இதுலயும் வந்து தப்பிச்சுக்குது. எப்படி வந்து அவங்களுக்கு சர்வதேச அரங்குல வந்து இந்த ஆதரவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சயீது பேசும்போது சொல்லுவாரு. எட்வர்ட் சயீது தான் அத கரெக்ட்டா சொல்லுவாரு. தேர் விக்டிம்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். பாலஸ்தீனியர்கள்ங்கிறவங்க வந்து விக்டிம்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். அதாவது ஒரு ஏற்கனவே ஒரு இனப்படுகொலையில பாதிக்கப்பட்ட ஒரு இனத்துக்கு விக்டிமா இருக்கிறாங்க பாலஸ்தீனிய மக்கள். ஸோ அதனால வந்து பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவுங்கிறது இல்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விக்டிம் வந்து ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளால விக்டிமான இஸ்ரேலிய யூதர்கள் தான் வந்து விக்டிமா வந்து கருதப்படுறாங்க. அத வந்து தனக்கு சாதகமா இஸ்ரேல் அரசாங்கம் இத்தனை ஆண்டு காலம் பயன்படுத்தியிருக்கு. இத்தனை ஆண்டு காலம் வந்து அது எப்படி சர்வதேச அரங்கில இருந்து தன்னை வந்து அ அ காப்பாத்திக்கிடுச்சுன்னா, இன்ஸ்பைர்ட் ஆக்குபேஷன், அ காலனைசேஷன் இது எல்லாமே பண்ணினாலும், அது எப்படி தன்னை வந்து தகவமைச்சு தன்னை எப்படி வந்து காப்பாத்திக்கிடுச்சு சர்வதேச அரங்குலனாக்க, இந்த விக்டிம் கார்ட வச்சுக்கிட்டு தான் அது காப்பாத்துனுச்சு. ஸோ இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து அது நகர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த போர்ல இருந்து தெளிவா இருக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு யாரும் வந்து விக்டிமா வந்து பார்க்கறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு மூர்க்கத்தனமா வந்து ஒரு அ ஒரு ஒரு பர்பேரியன் ஆக்ட்ஸா வந்து அதனுடைய இந்த இனப்படுகொலை போருங்கிறது நடந்திருக்கு. சர்வதேச அரங்குல அது முற்றிலுமா வெளிப்பட்டுருச்சு. இப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஒற்றை ஆதரவுங்கிறது அதுக்கு அதோடைய சர்வைவலுக்கு ஒற்றையா வந்து உதவி பண்றதுங்கிறது அமெரிக்கா மட்டும்தான். இப்ப அந்த இடத்துல தான் ஜோ பைடனோட அறிவிப்புங்கிறது இவங்க வந்து பெரிய இதா பார்த்தாங்க. ஏதோ ஆ ஆ உதவி பண்றத நிறுத்துது. அமெரிக்காவுடைய ஆதரவும் போப்போது அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பேசுனாங்க. பட் ஆனா அதெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்லங்கிறத வந்து நம்ம போன வீடியோ பேசும்போதே பேசியிருந்தோம். என்னன்னா, அவங்க வந்து அது உண்மையா நடந்தது என்னன்னாக்கா, இந்த 2000 பவுண்ட் பாம்ப்ஸு, ஆ 1000 பவுண்ட் பாம்ப்ஸு இதெல்லாம் வந்து குடுக்கறத மட்டும் தான் வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு அவரு பைடன் வந்து அதுக்கு விளக்கம் குடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ரஃபாங்கிறது ஒரு சிட்டி மக்கள் தொகை ஒ நெருக்கமா இருக்கிற ஒரு சிட்டி. அதுக்குள்ள பயன்படுத்துறதுக்கு இந்த ஆயுதங்கள நாங்க குடுக்க மாட்டோம். அப்படிங்கிறது தான் அவருடைய வாதமா இருக்கு. ஆனா அடுத்து ஹெஸ்புல்லா கூட சண்டைக்கு போனாங்கன்னா, கண்டிப்பா இதே பாம்ப உங்களுக்கு குடுக்க தான் போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. இப்ப ரஃபாக்குள்ள குடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர, அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆ அதுதான் வந்து நீங்க இப்ப சமீபத்துல வந்த தகவல் என்னன்னாக்க, 800 பில்லியன் டாலர் அளவுக்கு அம்முனிஷன் வந்து இப்ப வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப வந்து அமெரிக்கால இருந்து நேரடியா அங்க வந்திருக்குது இஸ்ரேலுக்கு. ஸோ இந்த போர் தொடர்றதுக்கு பிரதான காரணமா இருக்கிறது அமெரிக்காவுடைய உதவி தான். அமெரிக்கா உதவி பண்ணலன்னா, அந்த போர் வந்து தொடரவே முடியாது. நெத்தன்யாகுவால இந்த போர நடத்த முடியாது. அது வந்து வெறும் பொலிட்டிக்கல் ஸ்டண்டா தான் பைடன் வந்து பண்ணாரு. அவருடைய அந்த வோட் பேஸ்ல வந்து பிரச்சனை வருது. அது பெரிய அளவுக்கு மாணவர்கள் போராட்டம் வந்து நெருக்கடிய குடுக்குதுங்கிறதுனால தான் அந்த மாதிரியான ஒரு நாடகம் வந்து நடத்தியிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. அ அதுக்கு அந்த நாடகத்துக்கு பதிலளிக்கிறேன்னு சொல்லிட்டு நெத்தன்யாகு பேசும்போது என்ன சொன்னாரு, நாங்க வந்து அமெரிக்காவுடைய வேசல் ஸ்டேட் கிடையாது. நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்டேட், சாவரின் ஸ்டேட். அமெரிக்கா வந்து ஆயுதம் குடுக்கல, இல்ல வேற எந்த நாடு வந்து எங்களுக்கு உதவி பண்ணலனாலும், வில் கோ அலோன். நாங்க தனியாவே சண்டை போடுவோம். யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வீரவசனம் பேசியிருக்கிறாரு. ஸோ இப்ப இது எல்லாமே என்னன்னா, இவங்க நெத்தன்யாகுக்கு அமெரிக்கா ஆயுதம் குடுக்கலன்னா, ஒரு நாள் கூட போர் நடத்த முடியாது. அதுதான் இருக்கிற நெலைமை. ஆனா, இவங்க 2 பேரும் ஏதோ இவங்கக்குள்ள வந்து உறவுல வந்து மிகப்பெரிய நெருக்கடி உண்டாயிடுச்சு. அமெரிக்காவுக்கும் இவங்களுக்கும் பெரிய சிக்கல் உருவாயிருக்குங்கிற மாதிரி வந்து ஒரு நாடகத்த நடத்துறாய்ங்க, இவங்களுடைய இன்டர்னல் பொலிடிக்ஸ்க்காக. இது 2 வகையில வந்து அமெரிக்கன் பொலிடிக்ஸ்க்கு, அமெரிக்கன் பப்ளிக்குக்கு வந்து இது ஒரு தகவல சொல்லுது. அதே மாரி இஸ்ரேலி பப்ளிக்குக்கு ஒரு தகவல சொல்லுது. அமெரிக்கன் பப்ளிக்குக்கு என்ன தகவல சொல்லுதுன்னா, பைடன் வந்து ரேஷனலா யோசிக்கிறாரு. இந்த இனப்படுகொலை போர நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. மக்கள கொல்றத வந்து ரொம்ப கரிசனை காட்டுறாரு. அத வந்து பண்ணக்கூடாதுன்றாரு. அதுக்காக கடுமையா வந்து நெத்தன்யாகு கூட ஒ சண்ட போடுறாரு பிஹைண்ட் த டோரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உருவகத்த வந்து அங்க உருவாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு ஒரு இல்யூஷன வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியில அமெரிக்க அரசாங்கம் அங்க இருக்கிற
டெமோக்ராட்டிக் பார்ட்டியோடைய இது வந்து ஒர்க் பண்ணுது. அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒர்க் பண்ணுது. அட் த சேம் டைம் நெத்தன்யாகு வந்து அதை எப்படி அ பயன்படுத்துறாருன்னா, அமெரிக்காவே வந்து நான் சொல்றது நம்மள வந்து இந்த போர்ல இருந்து வந்து போக்கூடாதுன்னு சொல்லுது. நம்ம மக்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து மீறி அமெரிக்கா வந்து நமக்கு உதவி பண்ண மாட்டேங்குது. ஆனா நான் ஸ்ட்ராங் மேன். ஈவன் வந்து அமெரிக்கா வந்து உதவியா பண்ணலனாலும் நான் அந்த போர வந்து நடத்தாம இருக்க மாட்டேன். நான் அந்த மக்கள காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிற ஆளு. ஸோ அதனால எந்த எதிர்ப்புகள் அமெரிக்கால இருந்து வந்தாலும் நான் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேன். அமெரிக்காவே எதிர்ப்பு பண்ணாலும் நான் வந்து அடிபணிஞ்சு போக மாட்டேன். அப்படின்னு அவரு தன்னை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனா தன்னுடைய கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூனுக்கு கான்ஸ்டியூஷன் இதுல வந்து அ அந்த மக்களுக்கு வந்து அவரு அ இது பண்றாரு. ப்ரமோட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ இப்ப இது 2மே சமகாலத்துல நடக்குது. ஸோ இதுதான் வந்து இங்க பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேமா வந்து இவங்க 2 பேருமே ப்ளே பண்றாங்களே தவிர, எந்த வகையிலயும் வந்து இது உண்மையான நிகழ்வுகளா நமக்கு படல. ஏன்னா அத அத வந்து நம்மளால உறுதியா பார்க்க முடியுது. நடவடிக்கைகள் வந்து அத ரிஃப்ளெக்ட் பண்ணல. ஸோ இப்ப இதுதான் வந்து இந்த அ ஆயுத உதவிகள வந்து நான் நிறுத்துறேன்னு சொன்னதோடைய உண்மையான நிலவரம். அத தவிர ஒண்ணும் பெருசா வந்து இவங்க எதுவும் பண்ணல. அதுதான் உண்மை. அதே நேரத்துல நீங்க சொன்ன மாரி உள்ளுக்குள்ள நடக்கிற சண்டைங்கிறது கடுமையான சண்டை நடக்குது. பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள சந்திக்குது ஐடிஎஃப். இவங்களால எதுவுமே பண்ண முடியலங்கிறது தான் கள எதார்த்தமா இருக்கு. இன்னும் பலரும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க இதுல ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள்ல. 11க்கும் மேற்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் களத்துல வந்து சண்டை போடுறாங்க. ஒரு இந்த வாரத்துல மட்டும் ஒரே நாள்ல 30 ஆப்பரேஷன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பண்றாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து 30ங்கிறது 30, 32, 35 இப்படியே அதிகரிச்சுட்டே போகுது. அதே மாரி இப்போ இன்னைக்கு ஹெஸ்புல்லா வந்து கடந்த 1 வாரத்துல வந்து தாக்குதல வந்து தீவிரப்படுத்தி, அதனுடைய தாக்குதல் வந்து தீவிரமடைஞ்சுகிட்டே போகுது. ஸோ இது எல்லாமே என்னத்த காட்டுதுன்னா, ரஃபாக்குள்ள போறதுக்கு முழுமையான ஆ இன்வேஷன பண்றதுக்கு நெத்தன்யாகு தயாரா இருக்காருங்கிறத காட்டுது. அத எதிர்கொள்றதுக்கு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தயாரா இருக்குங்கிறதையும் காட்டுது. அதே நேரத்துல ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து அதுக்கு டிட்டர் பண்றதுக்கான முயற்சியில தான் வந்து போர வந்து விரிவுபடுத்துறதுக்கான எல்லா தீவிரத்தையும் வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே என்னத்த காட்டுதுன்னா, ரஃபாக்குள்ள போறதுக்கு நெத்தன்யாகு தயாராயிட்டாரு. எல்லாருமே வந்து தயாரா இருக்கிறாங்கங்கிறது தான் காட்டுது. இதுதான் இன்னைக்கு அ செய்மோர் ஹெர்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவருடைய ஆர்டிக்கிள் ஒண்ணு வந்திருக்குது. அதுல அவர் சொல்லியிருக்கிறாரு, ரஃபா ஆப்பரேஷன்ங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அப்படின்னு. நெத்தன்யாகு கண்டிப்பா போவேங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அமெரிக்காவுல இருக்கிற ஒரு மிலிட்டரி சோர்ஸ் தான் வந்து அவருக்கு அந்த தகவல் சொன்னதா சொல்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு அமெரிக்கன் மிலிட்டரி சோர்ஸ்க்கு இந்த தகவல்கள் கிடைக்கிறதுல எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா அமெரிக்கா சோர்ஸுக்கு வந்து கிடைக்கிறதே தகவல்கள் ஒண்ணு தவறான தகவல்கள் தான் கிடைச்சிருக்கு இதுவரைக்கும். அப்படி இல்லன்னா, அவங்களே மானிப்புலேட் பண்ணி தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால அத நம்ப முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா, நடக்கிற நிகழ்வுகள் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தரப்பிலிருந்து வந்து நடக்கிற நிகழ்வுகள், இது எல்லாத்தையுமே பார்த்தோம்னா, அத டிட்டர் பண்றதுக்கான நடவடிக்கைகள்ல தீவிரம் காட்டுறாங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதே நேரத்துல இங்க களத்துக்குள்ளேயும் வந்து கடுமையான சண்டை நடக்குது. அது ஜபலியா கேம்ப்ல கடந்த 2, 3 நாட்கள்ல வந்து கடுமையான சண்டை வந்து நடக்குது. ஜபலியா கேம்ப்ல பெருமளவுக்கு ஐடிஎஃப் துருப்புகள வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஐடிஎஃப் ராணுவம் தள்ளப்பட்டுருச்சு. இஸ்ரேலிய ராணுவம். ஸோ, இப்ப இதுதான் வந்து களத்துல நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்களா இருக்கு. இத தவிர வேற நம்ம ஜியோபொலிட்டிக்கலா முக்கியமான விஷயங்கள் வேற ஏதாவது இருந்தா நம்ம பேசலாம் தொடர்ந்து. நீங்க சொல்றது ஜபலியா கேம்புங்கிறது தொடங்குன இடமே தான் இல்லையா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி, எங்க தொடங்குச்சோ இந்த வாரு, அவங்க பெய்ட் ஹானூன்ல தான் தொடங்குச்சு. இப்ப ஜபலியா கேம்ப்லயே தான் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்ப அவ்வளதான் அவங்களுடைய ஆமா. கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். அப்பன்னா வந்து நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்ப இவங்களால வந்து எந்த வகையிலயும் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள வீழ்த்த முடியலங்கிறது தான் தெரியுது. ஆமா, அதேதான். அப்ப இதுல இன்னும் ஒண்ணு, நான் இன்னைக்கு காலையில இருந்து வந்த ஒரு 2 விஷயம் என்னன்னா, ஒண்ணு வந்து ம் ஹெஸ்புல்லா அது லெபனான்ல இருந்து கிட்டத்தட்ட காலையில இருந்து ஒரு 40 ஏவுகணை வந்து எங்க மேல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவம் சொன்னுச்சு. அடுத்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, அதோட எண்ணிக்கை வந்து 120 அப்படின்னு சொல்றாங்க.
ஹெஸ்புல்லா ம். வந்து மிக கடுமையான தாக்குதல கன்டினியூஸா பண்ணுது அப்படின்றது நல்லா தெரியுது. நேத்து வந்து ஒரு அ தொடர்ந்து 2 ஒரு பெரிய சைஸ்ல உளவு பார்க்கறதுக்காக ஒரு பலூன் வச்சிருந்திருக்காங்க. அந்த பலூன உடைச்சிருக்காங்க. அது ரொம்ப இம்பார்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற உள்ளூர் மக்கள் உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த ராணுவம் சார்ந்த அனலிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அ இந்த நேத்து இவங்க உடைச்ச அந்த ஒரு பலூன் ஒரு பெரிய ராட்சச பலூனு, அது உடைச்ச இடம் வந்து டிபெரிஸா, டைபெரிஸ்ன்னு சம்திங் பிளேஸ். அந்த பிளேஸ பார்த்தீங்கன்னா, மேப்ல ரொம்ப ரொம்ப அதாவது இஸ்ரேல்னு படக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு பாலஸ்தீன் அந்த மேப்ல ரொம்ப வந்து கிழக்கு நோக்கி இருக்கு. அதாவது வந்து ஒரு இத ஒட்டி அந்த எப்படி சொல்றது? ஜோர்டானுக்கு நடுவுல அதுக்கும் நடுவுல ஒரு ஆறு இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த ஆறா அல்லது வந்து இதான்னு தெரியல. அந்த எண்ட் வரைக்கும் அந்த எண்டுல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு இத வந்து இவங்களோட ட்ரோன் வந்து சூசைட் ஒண்ணு அடிச்சிருக்கு. இப்படி வந்து உள்ள வந்து அவங்களால அடிக்க முடியுது அப்படின்னா, அப்ப நம்ம வந்து டோட்டலாவே நம்மளுடைய சர்வைலன்ஸ் எல்லாமே மொத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு வந்து அந்த இஸ்ரேலுடைய ஒரு பத்திரிக்கையில ஒரு முன்னாள் ராணுவ அனலிஸ்ட் எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த சிச்சுவேஷன் அப்படின்றப்போ, என்னுடைய அடுத்த கொஸ்டின் எங்க வருது அப்படின்னா, இன்னும் ஃபர்தரா ஹெஸ்புல்லா உள்ள வர, வர, வர அந்த ஹைஃபா போர்ட் மாதிரியான இடங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஹைஃபா போர்ட்ட ரொம்ப மெயினா வந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஏன் ஹைஃபா போர்ட்ன்னு அழுத்தி சொல்றேன்னா, இங்க நம்ம ஊர்லேருந்து அதானி வந்து அங்க தான் கொஞ்சம் சொத்து வாங்கி போட்டுருக்காரு. அங்க தான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த போர்ட்ட ரொம்ப பர்ட்டிகுலரா தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இன்னும் ஒரு 1 வாரம் அ நாள் ஆக உள்ளுக்குள்ள வந்துர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஹிஸ்புல்லா. இல்ல ஹைஃபா போர்ட்ங்கிறது ஸ்ட்ராடஜிக்கான இம்பார்ட்டன்டான போர்ட் அது. அந்த ஈஸ்டர்ன் மெடிட்டரேனியன்ல இருக்கிற மிக முக்கியமான போர்ட் தான் ஹைஃபா போர்ட். அதேபோல அஸ்கலான் போர்ட். ஸோ இந்த 2 போர்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இஸ்ரேலோட லைஃப் லைனும் இந்த 2 போர்ட் தான். இந்த 2 போர்ட்டும் வந்து போயிருச்சுன்னா, இஸ்ரேலால அதுக்கு அடுத்து ஒரு 1 மாசம் கூட இஸ்ரேலியர்கள் வாழ முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ் உள்ள போர்ட் தான் வந்து இந்த 2 போர்ட்டும். ஸோ அதே மாதிரி ஹைஃபா போர்ட்டுங்கிறது டெக்னாலஜிக்கலி நிறுவனங்கள் எல்லாம் வந்து பெருமளவுக்கு இருக்கிற இடமும் வந்து இந்த ஹைஃபா தான். அஸ்கலான், ஹைஃபா இங்க தான் வந்து இண்டஸ்ட்ரியல் பேசஸ் வந்து இருக்கு. ஹைஃபால வந்து ரிஃபைனரிஸ் நெறைய இருக்கு. அதே மாரி வந்து அவங்களுடைய அ சாஃப்ட்வேர் டெக் கம்பெனிஸோட இதெல்லாம் வந்து இங்க தான் நெறைய இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ, அதுதான் வந்து அதுங்களுடைய அந்த ஸ்ட்ராடஜிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ்ரேலுக்கு லைஃப் லைனா இருக்கிறது வந்து இந்த போர்ட் தான். 2வது இப்ப நீங்க உங்களுக்கு எலாட்ல வந்து ஏற்கனவே தடை ஏற்படுத்தினதுனால, இப்ப ஹைஃபா வழியாவும், அஸ்கலான் வழியாவும் தான் வந்து அவங்களுக்கு உதவி பொருட்கள் வந்து வருது. அதாவது இந்த ஒட்டுமொத்த உணவு பொருட்கள்ல இருந்து எல்லாமே வெளியில இருந்து இம்போர்ட் ஆகுறது எல்லாமே அது வழியா தான் வருது. இன்னொன்னு வந்து மும்பையில இருந்து போயி அ ச யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் வழியா சவுதி அரேபியா, ஜோர்டான் வழியா லேண்ட் மார்க்கமா வர்றது. ரோடு மார்க்கமா வர்றது. ஸோ இது 2ம் தான் வந்து இப்ப அவங்களுக்கு லைஃப் லைனா இருக்கு. இந்த பபல்மெண்ட் ஆஃப் ரெட் சீய வந்து யமன் அன்சாருல்லா வந்து பிளாக் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து இவங்க அந்த லைஃப் லைன கட் பண்றதுக்கான நெருக்கடிய வந்து குடுக்குறாங்க. அத தான் வந்து அவங்க ஏற்கனவே பண்றாங்க. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஆ பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் ஈராக்ல இருக்கிற பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் வந்து என்ன பண்ணுதுன்னா, தொடர்ந்து ஹைஃபா போர்ட்ட வந்து தாக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே வந்து ஹைஃபா போர்ட்ட தாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆ அன்சாருல்லா அமைப்பு என்ன பண்ணுதுன்னாக்க, எலாட்ட வந்து சுத்தமா காலி பண்ற வேலையில தான் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கு. இதுவரைக்கும் ஈடுபட்டது வந்து அப்படிதான் ஈடுபட்டிருக்கு. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க வந்து மெடிட்டரேனியனுக்கும் எங்களுடைய அ ஆப்பரேஷன வந்து விரிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து 4வது ஃபேஸு. அடுத்து 5வது ஃபேஸ், 6வது ஃபேஸ்லாம் வந்து வரும்போது, உங்களால இமேஜினே பண்ண முடியாது. அமெரிக்காவால இமேஜினே பண்ண முடியாது. எங்களுடைய தாக்குதல்கள் எந்த மாதிரி இருக்க போதுங்கிறத, அப்படின்னு எச்சரிக்கையாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஸ்ட்ராடஜிக்கான முக்கியமான இடங்கள வந்து அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இன்னொரு பக்கம் உள்ளுக்கு வந்து எந்த வகையிலும் வெற்றி பெற முடியக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேலிய ராணுவம் இல்ல. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்கள் அ காசாக்குள்ள நடக்குது. ஸோ இது எல்லாமே என்னத்த இது பண்ணுதுன்னா, அ இஸ்ரேலுக்கு இந்த போர்ல வந்து மிகப்பெரிய தோல்வி தான் கிடைக்க போதுங்கிறது தான் உறுதி பண்ணுது. அது வந்து ஸ்ட்ராடஜிக் ஃப்ரண்ட்லயும் சரி, களத்திலயும் சரி, இதுக்கு மேல வந்து இஸ்ரேல் வந்து இப்ப இந்த குறைந்த கால அதாவது ஷார்ட் டெர்ம்ல வேணா தன்னுடைய
பவரை நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியில வந்து ஈடுபடலாமே தவிர லாங் டேர்ம்ல இஸ்ரேலை வந்து ஒட்டுமொத்தமா காலி பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலுடைய ரிட்டரன்ஸை காலி பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை காலி பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுடைய டிப்ளமேட்டிக்கை வந்து காலி பண்ணிட்டாங்க. உலகம் முழுக்க பல்வேறு வகையில இஸ்ரேலுங்கிற நாடை வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டாங்க. அவங்களுடைய எக்கனாமிக் ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட்டே பண்ண முடியாதுங்கிறாரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி சாக்ஸ். ஜெஃப்ரி சாக்ஸ் என்ன சொல்றாருன்னா, வாய்ப்பே கிடையாது, இதுக்கு மேல வந்து இஸ்ரேலுடைய பொருளாதாரத்தை வந்து சரி பண்ணணும்னா அது இம்பாசிபிள், அந்த அளவுக்கு சிக்கல்ல வந்து சிக்கிட்டாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப இல்ல அந்த இதுல அளவுக்கு இதுல இல்ல இதுல சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. ஏன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பேசின கத்தாருடைய பிரதமர் வந்து கத்தார்ல வந்து எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுல அவர் சொல்றாரு, காசாவ திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா 40லேருந்து 50 பில்லியன் டாலர், பில்லியன் மில்லியன் இல்ல பில்லியன் யுஎஸ் டாலர் தேவைப்படும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஃபண்ட் ரெடி பண்ணி குடுக்க வேண்டிய ஒரு பெரிய இது இருக்குது. அதாவது இந்த போருக்கு அப்புறம். ஆனா, நீங்க அப்படியே வந்து இஸ்ரேல் மாதிரியான ஒரு இடத்துக்கு உண்மையிலே வந்து இதெல்லாம் ஒரு இடத்துல கிளியர் ஆகி 2 ஸ்டேட்ன்னு வந்துருது. எல்லாரும் சொல்ற மாரி 2 ஸ்டேட் வந்துருது. எல்லாம் சால்வ் ஆயிருச்சு அப்படின்னா, ஏன் அறிவு கெட்டுன வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு உள்ள என்ன சொல்லுதுன்னா, ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னா, எல்லா பணத்தையும் உலகம் பூரா இருக்கிற ஜியோனிஸ்ட்கள் பெரிய அளவுல கொண்டாந்து பணத்த கொட்டிருவாய்ங்க இவங்களுக்காக, இஸ்ரேலுக்காகன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இது கஷ்டம், பணம் கிடைக்காது அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா பில்லியனர்ஸா இருக்கிறாய்ங்க. நான் ஒரு சாதாரண பாமரனா நான் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. நான் தப்பா இல்ல இல்ல சொல்றேனான்னு இது இது சொல்லுங்க. வந்து இல்ல நான் சொல்லல. இது இது யார் நான் சொல்லல. அவங்களுக்கு இருக்க எக்கனாமிக் டிஃபிகல்டிஸ் என்னங்கிறத எக்கனாமிக் ப்ரொஃபஸர் ஜெஃப்ரி சாக்ஸ் எக்கனாமிஸ்ட் சொல்றாரு, இனௌன்ஸ்டு எக்கனாமிஸ்ட் சொல்றாரு. இதை நம்ம சொல்லல. நான் சொல்றது அவங்களுக்கு பொருளாதார ரீதியான மிகப்பெரிய நெருக்கடி வந்து உருவாயிருக்குங்கிறது தான் நான் சொல்றேன். அது அவரு அந்த அளவுக்கு உருவாயிருக்குங்கிறாரு அவரு. ஸோ அதை தான் நான் சொல்றேனே தவிர நான் வந்து இதுல என்னுடைய கருத்து கிடையாது அது. ஸோ அதனால இது இது நீங்க சொல்றது வந்து தனிப்பட்ட ரீதியா வந்து ஒரு நாட்டுக்காக தனிநபர்கள் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்க என்னங்கிறத பொறுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து வளரும்னு நம்ம நினைக்கிறதுங்கிறது அது கம்ப்ளீட்லி ராங் தோழர். அப்படிலாம் வந்து எந்த நாட்டினுடைய பொருளாதாரமும் வளர்றது கிடையாது. தனிநபர்கள் உருவாக்குறது இல்ல பொருளாதாரம். ஒரு நாட்டினுடைய ஸ்டிமுலேஷன் எக்கனாமிங்கிறது வேற. தனிநபர்கள் அப்படி உருவாக்க முடியும்னா இன்னைக்கு இந்தியாவில் வந்து அதானி அம்பானி இந்தியாவை பெரிய நாடா உருவாக்கிட முடியும். அதெல்லாம் கிடையாது. இந்தியாவை வளர்த்த சுரண்டி தான் அவங்க வந்து பெரிய ஆளா இருக்கிறாங்களே தவிர இந்தியாவில் அவங்கள்ட்ட இருக்கிற பணத்தை போட்டு இந்தியாவை பெருசா ஆக்கிட முடியாது. அது மாதிரி எந்த நாட்டையும் ஒரு தனிநபர் வந்து பணத்தை போட்டு பெருசாக்கிட முடியாது. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும். நீங்க ஒரு ஒரு முதலாளியினுடைய பணத்தை வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து தனிநபர் வந்து உருவாக்கி ஒரு நாட்டை வந்து வளர்ச்சியாக்க முடியும்னா அது வந்து கற்பனையிலையும் நடக்காது. அது மாதிரி வந்து உலக பொருளாதார கட்டமைப்புங்கிறது கிடையாது. நான் நான் ஸோ ஒத்துக்கிறேன். அதனால அது இல்ல அத நான் ஒத்துக்கிறேன். அது தனிநபர்களால மாதிரி அது மாதிரி பண்ண முடியாது தோழர். அக்ரி. 100% அக்ரி. தனிநபர்களால முடியாது. ஆனா, அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு இருக்கு அப்படின்றப்போ, அவங்க புஷ் பண்ணாங்கன்னா, யூரோப் மாதிரியான நாடுகள், அமெரிக்கா மாதிரியான வெவ்வேறு இருக்கிற மேற்குள்ள நாடுகள் கொண்டாந்து ஃபண்ட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் இன்னும் எங்க இந்த 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 நான் கேள்வி என்ன நான் 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 உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கிறேன். ம். மேற்குலக நாடுகள்கிட்ட ஃபண்டு போடுறதுக்கு மேற்குலக நாடுகளோட பொருளாதாரத்தையே காப்பாற்ற முடியல. அவங்க வந்து ரெசஷன்ல போய் முழுமையான சிக்கல்ல போய் சிக்கி இருக்கிறாங்க. எங்க இருந்து அவங்க கொண்டுட்டு வந்து ஃபண்ட போடுவாங்க? இல்ல இப்ப நான் எதுலருந்து இந்த கேள்வி எனக்கு வருதுன்னா, இப்ப 2க்குமே செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இம்மீடியட்டா நாளைக்கே இந்த போர் முடிஞ்சுட்டு எல்லாம் டிக்ளேர் ஆயி பொலிட்டிக்கலா எல்லாம் கிளியர் ஆனாலும், நாளைக்கே ஃபண்ட் நீங்க போடுறோம்னா ம், இருங்க. ரெப்ரேஷன்ங்கிறது வேற. இப்ப இஸ்ரேல் ம், நடத்தின அக்ரஷன்னால அந்த போர் உருவானுச்சு. அதனால வந்து அது இந்த நாட்டையே வந்து ம், அழிச்சிருக்கு பலஸ்தீன. ம். அதுக்கு ரெப்ரேஷன் குடுக்கணுங்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் குடுக்கணும். நீ முறையா வந்து சர்வதேச அரங்குல நீதி வந்து ம், சரியா நடந்ததுன்னா ரெப்ரேஷன் வந்து கொடுக்க வேண்டியது இஸ்ரேலிய அரசாங்கம். அப்ப இஸ்ரேலிய அரசாங்கம் ரெப்ரேஷன் கொடுத்துச்சுன்னாக்க ஒட்டுமொத்தமா திவாலாகி போயிடும். அதுக்கு மேல அந்த நாட்டுக்கு வந்து பொருளாதாரங்கிறது கிடையாது. நீங்க ரெப்பரேஷனை வந்து கொடுக்கல, இஸ்ரேல் கொடுக்கல, அதுக்கு பதிலா வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய கைக்கூலிகளை வச்சு அவங்க கொடுக்க வைக்கிறாங்கன்னா இந்த இதுக்கு கொடுப்பாங்களே தவிர இஸ்ரேலோட மீள் கட்டுமானத்துக்கு வந்து யாரு பணம் கொடுப்பாங்கிறீங்க நீங்க? அமெரிக்கா கொடுக்கலாம். ஆனா அமெரிக்காவே இன்னைக்கு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு. அமெரிக்கா இப்ப இன்னைக்கு யுக்ரைனுக்காக தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா வந்து $60 பில்லியன் வந்து யுக்ரைனுக்கு ஒதுக்கி இருக்கு. $61 பில்லியன் வந்து யுக்ரைனுக்கு ஒதுக்கி இருக்கு. அது மாதிரி ஒதுக்குவாங்களே தவிர
அத வச்சுக்கிட்டு நீங்க பொருளாதாரத்த வந்து சரி பண்ணிற முடியும்னு நெனச்சீங்கன்னா, அது வாய்ப்பே கிடையாது. இஸ்ரேலோட பொருளாதாரம் அவ்வளவு சிம்பிளா வந்து சரி பண்ணக்கூடியது கிடையாது. இது வந்து பெரிய பிரச்சனை தான் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஸோ இப்ப அவங்களால வந்து இல்ல நான் இந்த இடத்துக்கு பொருளாதாரத்துல வந்து மிகப்பெரிய சிக்கல்ல தான் சிக்கியிருக்கிறாய்ங்க. ஓகே. நான் இப்ப நம்ம பேசுனதெல்லாம் விட்டு இந்த இடத்துக்கு நான் வர விரும்புறேன். நீங்க கரெக்ட்டா அந்த உக்ரைன கொண்டு வந்ததுனால சொல்றேன். ஏன்னா வந்து ஸ்காட் ரிட்டர் ஒரு இடத்துல சொன்னாரு. அ இஸ்ரேல் மேல ஈரான் தாக்குதல் நடத்தும்போது யாராலயும் தடுக்க முடியல அப்படி முடிவு கண்ணுக்கு தெரிஞ்சதுனால, அதுவரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்த உக்ரைனுக்கான பணத்த வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சுருச்சு மேற்குள்ள நாடுகள். இஸ்ரேல இனி கைவிட்டுரும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்ப நீங்க சொன்னத நான் இங்க தான் கம்பேர் பண்றேன். நாளைக்கு போர் முடிஞ்சு ஃபண்ட் தேவை அப்படின்னா, காசாவுக்கு வர்ற எவ்வளோ ஸ்பீடா ஃபண்ட் வருதோ, அத விட கம்மியான ஸ்பீட்ல தான் இஸ்ரேலுக்கு ஃபண்ட் வரும். ஏதோ நீங்க சொல்ற மாரி பேரளவுக்கு குடுத்துட்டு ஒதுங்கிக்குவாங்க. ஆனா, உக்ரைனுக்கு மாதிரியான எங்க தங்களுடைய நலன்கள், நாளைய நலன்கள் இருக்கோ, அந்த பக்கம் போயிருவாங்க. அப்ப இஸ்ரேல ஃபியூச்சர்ல கைவிட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் எடுத்துக்கலாமா? இல்ல அது அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இஸ்ரேல்ல வந்து அவங்களுக்கு நெறைய ஸ்டேக் இருக்கு. இந்த பகுதியினுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது இஸ்ரேல நம்பி தான் அவங்க கையில இருக்கு. ஸோ இது இது ஜஸ்ட் சிம்பிளா வந்து நம்ம இந்த பக்கம், அந்த பக்கம் அப்படிலாம் நம்ம பேச முடியாது. இதுல பல கா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த 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 அரசியல்ங்கிறது. பொருளாதார ரீதியா வந்து ஒரு நாடு வந்து உதவி பண்ணி, ஒரு நாட்ட மீள்கட்டுமானம் பண்ணி, அதனுடைய பொருளாதாரத்த உருவாக்கிடும்னா, இத வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்காலயும் பண்ணியிருக்க முடியும். சவுத் ஆப்பிரிக்காவுடைய அ ப அப்பர்தைடு ஸ்டேட்டா இருக்கும்போது, அத வந்து திரும்ப எந்த உலக நாடுகளும் வந்து இது பண்ணலனாலும், அமெரிக்கா தனி நாடா வந்து அவங்கள்ட்ட இருந்த பணத்த பூரா குடுத்து அத மீள்கட்டுமானம் பண்ணியிருக்க முடியும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கால அது நடக்கல. ஏன்னா, அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. சர்வதேச உறவுகள் எல்லாம் மீறி நீங்க யார்கிட்ட போய் வாங்குவீங்க? எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கி ஆகணும். நீங்க உங்களுடைய வர்த்தகம் பூரா நீங்க யார் கூட வச்சுக்கணும்னா, அமெரிக்கா கூட தான் வச்சுக்கணும். வேற எங்கேயும் வச்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு சர்வதேச நெருக்கடிகள் உருவாகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து லாங் ரன்னுல இப்ப நீங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல இது இனப்படுகொலைங்கிறது உறுதியாயிடுச்சுன்னா, சர்வதேச அரங்குல பல்வேறு நாடுகள் இத வந்து ஒபே பண்ண வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்படுவாங்க. இப்ப இந்தியா மாதிரியான நாடு, அமெரிக்கா மாதிரியான நாடு வேணா தங்களுடைய நலனுக்காக இஸ்ரேலுக்கு வந்து உதவி பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, பொருளாதார ரீதியா மற்ற நாடுகள் பண்ணுவாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்க லெஜிட்டிமேட்டான ஸ்டேட்டாவே வந்து அங்கீகரிக்கப்பட மாட்டீங்க. ஸோ அப்படியான ஒரு மிக முக்கியமான நெருக்கடி. அததான் நான் சொன்னேன். இவங்க அந்த போர் வந்து தங்களுடைய அந்த அந்த விக்டிமைசேஷன் வந்து தான் வந்து விக்டிமா இருந்ததுனால, தான் எது பண்ணோம்னாலும் உலகம் ஏத்துக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் வந்து இந்த போர வந்து இவங்க நடத்துனாங்க. அது இன்னைக்கு இவங்களுக்கு எதிர்நிலையில போய் நின்னுடுச்சு. அது பொருளாதார ரீதியாவும் மிகப்பெரிய எதிர்நிலைக்கு போய் நின்றுருக்கு. அது பல்வேறு வகைகள்ல இந்த நாடு வந்து திரும்ப வந்து இயங்கறதுல மிகப்பெரிய சிக்கல உருவாக்கியிருக்கு. அப்படின்னு தான் நம்ம சொல்ல வந்தேன். அதனுடைய பின்னணி காரணம் என்னன்னா, அவரு இப்ப இதனுடைய உச்சகட்டமா வந்து இ இஸ்ரேல் அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா, ரஃபா ஆப்பரேஷன் பண்ணாம இத வந்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இவ்வளவு காலம் வந்து அவங்களுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் உருவாகியிருக்கு. இவ்வளவு சிக்கல்கள் வந்து அந்த நாடு வந்து பின்னால அனுபவிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அத எதையுமே கருத்துல கொள்ளாதவைங்க, அவிங்க வந்து ரஃபா ஆப்பரேஷனையும் கண்டிப்பா பண்ணுவாய்ங்கங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பாவும் இருக்கு. ஏன்னா, அதத்தான் வந்து அவங்களுடைய அந்த இர்ரேஷனல் செயல்பாடுங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துது. ஸோ, அதத்தான் சொல்றதுக்காக அந்த டாபிக் வந்துச்சு. ஐ திங்க் வந்து அதுதான் அ அவங்க ஓகே. வந்து தயாரா இல்லன்னு தான் நெனைக்கிறேன் தோழர். அவிங்க வந்து இந்த ஆப்பரேஷன நடத்துறதுக்கு தயாரா இருக்கிறாய்ங்க. ரஃபாக்குள்ள போணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாய்ங்க. அதுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இத எந்த அளவுக்கு அத தடுத்து நிறுத்த முடியுமோ, அந்த டிட்டரன்ஸ வந்து உருவாக்குறாங்க. அது பொருளாதார ரீதியான டிட்டரன்ஸாவும் இருக்கு. அது வந்து மிகப்பெரிய சிக்கலாவும் வந்து இஸ்ரேல் அரசாங்கம் தொடர்ந்து இயங்குறதுல மிகப்பெரிய சிக்கல உருவாக்கும். ஸோ, இப்ப அந்த ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராடஜிக்கா அமெரிக்காவையும் சரி, இஸ்ரேலையும் சரி, கடுமையான சிக்கல்ல வந்து வீழ்த்தி இருக்கிறாய்ங்கங்கிறது தான் ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்க வேண்டிய இது. லாங் ரன்ல பார்த்தீங்கன்னா, அதான் நடந்திருக்கு. ஆனா ஆக்ஸிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இந்த மக்கள வந்து கொல்றதுங்கிறது, இது ஒரு டெம்பரரி நிகழ்வு. இதுல வந்து எந்த வகையிலயும் ஸ்ட்ராடஜிக்கான வெற்றிங்கிறது அமெரிக்காவுக்கும் கிடையாது, இஸ்ரேலுக்கும் கிடையாது. அத வந்து ஸ்ட்ராடஜிக்கான வெற்றியா மாத்துறதுக்கான முயற்சியில வந்து அவங்க ஈடுபடுறாங்க. அதுல ஒரு பூரா வந்து இந்த இந்த மிதக்கும் துறைமுகத்த வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு இப்ப தகவல்கள் வருது. என்னன்னா, அத வந்து தொடர்ந்து இந்த பகுதியில நிரந்தரமா வைக்கிறதுக்கான ஏற்பாட வந்து பண்றதாகவும்,
அதே மாரி இல்லன்னா, இந்த காசால இருக்கிற மக்கள வந்து வெளியேத்துறதுக்கான ஒரு பகுதியா வந்து அத பயன்படுத்துறதாகவும், ஆ காவர்ட்லி பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. ஆ அதுல வந்து அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக்கா வந்து வின் பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்கங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா அத தவிர இவங்களால வந்து லாங் ரன்ல வந்து இந்த பகுதியில தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் தோல்விங்கிறத எதுவுமே பண்ண முடியாது. அது ஆ பிரிவென்டபிள் சிச்சுவேஷனா தான் இருக்கு. அவங்களால அத வந்து பிரிவென்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில அவங்க இல்ல. ஒட்டுமொத்தமாவே வந்து சிக்கிட்டாங்கங்கிறது தான் தெரியுது. இது வந்து ஒரு ஒட்டுமொத்த ட்ராப்பா தான் வந்து நடந்திருக்கு. முழுமையா வந்து சிக்கியிருக்கிறாய்ங்க. அ அ அமெரிக்கா, இஸ்ரேல். ஓகே, ஓகே. அந்த இது அந்த அன்பிரிவென்ட் அப்டின்னா தவிர்க்க முடியாத, அதாவது வந்து தோல்விய தவிர்க்க முடியாத ஆமா. நிலைமையில தான் இருக்காங்க. தவிர்க்கவே முடியாது. அது தோல்வி தான். அது இர்ரிவர்சிபிள். நம்ம ரிவர்ஸே பண்ண முடியாத தோல்வியா தான் போகப்போது. ஓகே, ஓகே தோழர். ஏன்னா எனக்கு இதுல இந்த இந்த சந்தேகம்லாம் இருந்துச்சு. ஏன்னா வந்து அ அவர் கத்தார் பிரதமர் பேசினதா இருக்கட்டும், அதன் பிறகு இப்ப நீங்க இத சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உடனே அந்த ஃபண்டு நிதி சம்பந்தமான கேள்வி வந்ததுனால தான் நான் அந்த இது கேட்க வேண்டியதா இருந்துச்சு. இதுல நெறைய இது இருக்கு. அப்ப நீங்க சொல்ற மாரி, இது ஒரே ஒரு கனெக்டிங்ல இல்ல. இது பல இடங்களுடைய கனெக்டிங் இருக்குது. அப்ப ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப தெளிவா நீங்க சொன்ன மாரி, தொடர்ந்து சொல்லிட்டு வர மாரி, கடந்த 20 வருஷ பிளானு. அத எங்கெங்கெல்லாம் லாக் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க ஒவ்வொண்ணா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது நல்லா புரியுது. ஆ இதுல வந்து ஆமா. நீங்க இந்த ம். அக்டோபர் 7 தாக்குதல்ல, இதுல பல மிராக்கிளான விஷயங்கள் நடந்திருக்குங்க. இது வந்து நம்ம நம்ம பல வகையில வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அதாவது எல்லா பிரசிடென்ட் அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற அ பழமையான நிகழ்வுகள் எல்லாத்தையுமே முறிச்ச ஒரு சம்பவமா இந்த போர வந்து நம்ம பார்க்க முடியுதுங்க. அதுதான் வந்து நம்ம இத சொல்றோம். இது வந்து அன்பிரசிடென்டட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆ போரா வந்து நடக்குது அப்படிங்கிறத. ஏன்னா, நீங்க இத்தனை ஆண்டு காலம் வந்து விடுதலைக்காக போராடுற அமைப்புகள எல்லாத்தையும் வந்து நம்ம இத ஏற்கனவே கூட பேசிட்டோம். இத்தனை ஆண்டு காலம் வந்து நம்ம உலகத்துல விடுதலைக்காக போராடுற அமைப்புகள வந்து டெர்ம் பண்ணது வந்து டெரரிஸ்ட்ங்கிற பின்னணியில. நீங்க ஒன்ஸ் ஒரு அமைப்ப வந்து டெரரிஸ்ட்ன்னு வந்து டெர்ம் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து அந்த அமைப்புக்கு வந்து உதவி பண்ண முடியாது. ஸோ, அந்த அமைப்ப ஆதரிக்க முடியாது. அப்படியான நெருக்கடிகள் உலகம் முழுக்க இருந்தது. இப்ப நீங்க இந்த போர் இந்த அக்டோபர் 7 ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், அந்த சினாரியோ எப்படி உடைஞ்சதுன்னு மட்டும் பாருங்க. அந்த டெர்ம வழக்கமா வந்து ஒரு ஒரு அமைப்புக்கு வந்து என்னென்ன சிக்கல்லாம் வருமோ, ஒரு அமைப்பு வந்து தீவிரவாத அமைப்புன்னு முத்திர குத்தப்பட்டுச்சுன்னா, என்னென்ன சிக்கல்லாம் வருமோ, அது எதையாவது இதுல வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. அத தாண்டி மக்கள் வந்து எப்படி இந்த அமைப்புக்கு ஆதரவு குடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பொது வெளியில இது வந்து தீவிரவாதம் கிடையாது. இது வந்து விடுதலை போராட்டம். இது வந்து ஈவன் வந்து அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலா வந்து அவங்க அ மத ரீதியான, கல்ச்சுரல் ரீதியான அடையாளத்த பயன்படுத்தினாலும் நாங்க வந்து ஆதரிப்போம். அப்படிங்கிற இடத்த நோக்கி உலக மக்கள் நகர்ந்திருக்கிறாங்கன்னா, இது ஹிஸ்டாரிக்கல் டர்னிங் பாயிண்ட். இது வந்து அன்பிரசிடென்டட். அப்போ உலகத்துல இவ்வளோ காலம் வந்து இவங்க ஒரு பிளே புக் வச்சிருந்தாய்ங்க. இந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் வந்து உலகத்துல வந்து எல்லாமே நடந்துகிட்டு இருக்கணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் வந்து அத செட் பண்ணி வச்சாய்ங்க. அது எல்லாமே இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் உடைஞ்சிருச்சு. அது வந்து இன்னுமே அந்த ஸ்டேட்டஸ் கோவுக்கு இவங்களால போக முடியாது. இவங்க புது பிளான தான் வந்து எடுக்கணும். அப்ப இது எல்லாமே என்னத்த வலியுறுத்தி சொல்லுதுன்னா, தி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டஸ் கோல அமெரிக்காவுடைய அதிகாரம், அமெரிக்கா வச்சது தான் சட்டம், அமெரிக்காவோட சாஃப்ட் பவர் இது எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கிறத தான் வந்து இந்த அக்டோபர் 7ங்கிறது வெளிப்படுத்துது. ஸோ இப்படியான ஒரு ஒரு வரலாற்று திருப்பு முனையான ஒரு நிகழ்வா தான் நம்ம அக்டோபர் 7 பார்க்கணும். அதே மாதிரி தான் மத்த அமைப்புகளுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியையும் பார்க்கணும். இப்ப இவ்வளவு ஸ்ட்ராடஜிக்கா வந்து வொர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இத வந்து நீங்க எப்படி அ சாதாரணமா கடந்து போக முடியாது. நீங்க இதுக்கு முன்னாடி வரலாற பார்த்தது, இல்ல இதுக்கு முன்னாடி நிகழ்வுகள பார்த்த மாதிரி, இத வந்து நீங்க பார்க்க முடியாது. ஐ திங்க் வந்து நான் அத அப்படிதான் வந்து ஆரம்பத்திலேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிகழ்வுகள எல்லாத்தையுமே நான் பர்சனலி நான் பார்க்கிறதுங்கிறது, இது அன்பிரசிடென்டட் இன் ஹிஸ்டரி. இதுக்கு முன்னாடி வந்து ஹிஸ்டரியில இடம்பெறாத நிகழ்வுகள் இப்ப நடக்குது. ஸோ அதனால இதுக்கு வந்து வீரியம் அதிகம். இதுக்கு வந்து இதனுடைய விளைவுகள்ங்கிறது வேற. இது வந்து நார்மல் ஹிஸ்டரி கூட நம்மளால பொருத்தி பார்க்கவே முடியாது. பல்வேறு நிகழ்வுகள்ல நம்ம பொருத்தி பார்க்கிறதுக்கான முயற்சி, இத வந்து சிம்ப்ளிஃபை பண்றதுக்கான முயற்சியில வந்து பல அனலிஸ்ட் வந்து ஈடுபடுறாங்க. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம போகுது அப்படின்னா, அதுக்கு பிரதான காரணங்கிறது, இது வந்து கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ரியாலிட்டி.
ஸோ அதனால வந்து இத வந்து நீங்க பழைய மாதிரி வந்து நிகழ்வுகளோட ஒப்பிட்டு எதையுமே நீங்க இத வந்து பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மாஸ்டர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து இங்க வந்து ப்ளே ஆகுது. ஸோ அதனால வந்து நீங்க இத சர்வசாதாரணமா எடை போட முடியாதுன்னு தான் நான் பெர்சனலி ஃபீல் பண்றேன். புரியுது, புரியுது, புரியுது தோழர். ஓகே, பார்க்கலாம். இதுல வந்து நான் போன காணொளியில நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கு நெறைய தோழர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. அது வர்சாவ் பாக்ட் அப்டின்னா என்ன அப்டின்னு கேட்டிருந்தோம். அ அத பத்தி அப்படியே ஒரு சின்னதா ஒரு இது சொல்ட்டீங்கன்னா, இதா இருக்கும். தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, "சோவியத் கால ரஷ்யாவின் கூட்டாளிகள் ஒரு வர்சா ஒப்பந்தம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன்" அப்படின்னு ஒருத்தரு. நேட்டோவுக்கு எதிரா வர்ஷா வந்துச்சு. ரெடி பண்ணாங்க. கோல்ட் வார் டயத்துலன்னு சொல்றாரு. வர்ஷா பாக்ட் ஃப்ரம் ரஷ்யா. ஓகே. வர்ஷா பாக்ட் இஸ் ஈக்குவல் டூ யுஎஸ்எஸ்ஆர் புரொடெக்ட். வர்சாவ் பாக்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கம்யூனிஸ்ட் நேஷன்ஸ் அண்ட் யுஎஸ்எஸ்ஆர் வேர் ஃபார்ம்டு மிலிட்டரி அலைன்ஸ் அகெயின்ஸ்ட் நேட்டோ டியூரிங் கோல்ட் வார் எரா. திஸ் இஸ் கால்ட் வர்சாவ் பாக்ட். ஓகே. பல தோழர்கள் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. இதனுடைய சுருக்கமா என்னன்னு சொல்லிருங்க தோழர். வர்சாவ் பாக்ட். அதாவது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம், அந்த 2ஆம் போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம், அமெரிக்கா வந்து நேட்டோ ஃபோர்ஸஸ வந்து உருவாக்குனுச்சு. மேற்கு ஐரோப்பிய நாடுகள வந்து இணைச்சு, ஒரு கூட்டணிய வந்து உருவாக்குனுச்சு. ஏன்னா, அந்த 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மனி தான் வந்து அத முழுமையா நின்னு முன்னெடுத்து அந்த போர வந்து உருவாக்கி நடத்துனது. அப்ப 2 அணிகளா வந்து அலைஸா இருந்தாங்க. ஆனா, இரு துருவங்களா நின்னுகிட்டு சண்ட போட்டாங்க. அதுல வந்து ஒரு பக்கம் அ அ ரஷ்ய படைகள் வந்து சண்ட போட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மேற்கத்திய நாடுகளுடைய படைகள் பிரான்ஸ், அ இங்கிலாந்து, அமெரிக்கா 3 நாடுகளுடைய படைகள் வந்து சண்ட போட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இருவேறு ஐடியாலஜிய ஃபாலோ பண்ணக்கூடிய கேம்பா இருந்ததுனால, இவங்க என்ன பண்ணாய்ங்க, ரஷ்யாவ வந்து தொடர்ந்து வந்து அனுமதிக்கக் கூடாது. இந்த மாதிரி வந்து மிலிட்டரிலி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரியா வந்து அனுமதிக்கக் கூடாதுன்னு தான் நேட்டோ அமைப்ப உருவாக்கி அதுக்கு த்ரெட்டன் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல அமெ ரஷ்யா வந்து தன்னுடைய தன்னுடைய ஐடியாலஜிக்கல் பேஸ்ல இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டணியா வந்து உருவாக்குனது தான் வார்சோ. அந்த வார்சோ பாக்ட்ங்கிறது அன்றைக்கு கம்யூனிச நாடுகளா இருந்த நாடுகளுக்கு இடையிலான ராணுவ ஒப்பந்தம். அது நேட்டோவ கவுண்டர் பண்றதுக்கான ஒரு ஒப்பந்தமா தான் உருவானுச்சு. அது 91ல சோவியத் யூனியன் வந்து உடைஞ்சதுக்கு அப்புறம், அது வந்து முழுமையா வந்து கைவிடப்பட்டுச்சு. அது கண்டிஷன்ல தான் கைவிடப்பட்டுச்சு. நேட்டோ வந்து இதுக்கு மேல வந்து ஈஸ்ட்டுக்கு வந்து விரிவடையக் கூடாதுங்கிற கண்டிஷனோட தான் வந்து அந்த வார்சோ பாக்ட்ட வந்து முறிச்சாங்க சோவியத் யூனியன். ஆனா அந்த வாக்குறுதிய வந்து இவிங்க காப்பாத்தல. அதுதான் இன்னைக்கு யுக்ரைன்ல போர் வரைக்கும் வர்றதுக்கான அடிப்படையான காரணமாவும் அமைஞ்சிருச்சு. ஓகே, ஓகே தோழர். அப்ப கிட்டத்தட்ட எல்லா தோழர்களுமே கரெக்ட்டா சொல்லியிருக்கிறாங்க. தோழர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். சரி தோழர். அ நம்ம இறுதி நேரத்துக்கு வந்துட்டோம். அ அடுத்தடுத்த இது நம்ம பார்க்கலாம். லைவ் வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான சில தொழில்நுட்ப இதெல்லாம் தரவுகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ரெடி ஆச்சுன்னா லைவ் வருவோம். அதுக்கு முன்னாடி 1 ஆர் 2 டேஸ் பிஃபோர் நாங்க வந்து இன்ஃபார்ம் பண்றோம். தோழர்கள் தயாரா இருங்க. ஓகே. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.